இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த நிகழ்வை கண்டு கழிக்க இருக்கின்ற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை விசுவாச குடும்பத்தின் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய முதல் மிஷினரி திரு நேத்தர் ஐயர் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு இளைஞர்களும் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு ஆவண செய்தியாக இதை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அருள் திரு மனோஜ் ஐயர் அவர்களை இந்த நேரத்தில் நான் மனமாற வாழ்த்தி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கின்றேன். நேத்தர் ஐயர்களுடைய வரலாற்றை MTH என்னுடைய படிப்பில் அதை நான் ஆய்வு கட்டுரையாக நான் சமர்ப்பித்தேன். அநேக சத்தியங்கள் அதில் நமக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அவர்கள் கல்வியிலும் வாழ்க்கை தரத்திலும் பொருளாதார நிலையிலும் உயர வேண்டும் என்று சொல்லி மாபெரும் தொண்டாட்டினவர் நேத்தர் ஐயர் அவர்கள். மக்களுக்கான செய்தியை கொடுத்தார், சரீர தேவைகளை அவர் சந்தித்தார், ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வாதாரங்களை உயர்த்துவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர் நேத்தர் ஐயர் அவர்கள். நேத்தர் ஐயர் அவர்கள் ஒரு சிறப்பான பணியாற்றினார். அந்த நேத்தர் ஐயருடைய பணியின் துவக்கத்தினாலே தான் இந்த இந்தியாவில் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பல்வேறு இடங்களிலே காணப்படுகின்ற பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், விடுதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான விடுதிகள் எல்லாம் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதை வித்திட்டவர் நேத்தர் ஐயர் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று நேத்தருடைய வாரிசுகள் இந்த மண்ணிலே யாரும் இல்லாத ஒரு நிலைமை என்றாலும் நேத்தர் ஐயர்கள் ஆற்றின பணியினாலே எனக்கு 85,000 இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை சேர்ந்த விசுவாசிகள் இன்றைக்கி நேத்தர் ஐயருடைய வாரிசுகளாக விளங்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷம், அவர் ஏற்றிய அந்த சுவிசேஷ ஒளி இன்றைக்கி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் இன்றைக்கு இருள் நிறைந்த இடங்களில் இந்த சுவிசேஷம் என்கின்ற ஒளியை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை நேத்தர் ஐயர் அவர்கள் நமக்கு கொண்டு விட்டு சென்றிருக்கின்றார். அப்படி வாரிசுகளாக இன்றைக்கு திருச்சபைக்கு சான்றுள்ள மக்களாக நாம் வாழ்வோம். இன்றும் அடிமைப்பட்டிருக்கின்ற, வாழ்விழந்திருக்கின்ற, பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற, சரீர பிரகாரங்களில் ஒடுங்கியிருக்கிற மக்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு நாம் ஈடுபடுத்தி கொள்ளுவோம், இறைபணி ஆற்றுவோம், இறைவனுக்கு சாட்சியாக இருப்போம். நேத்தர் ஐயர் அவர்கள் துவங்கிய இந்த திருப்பணி இந்திய சுவிசேஷம் இன்னும் நாடு கடந்து திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் எடுத்து செயல்படுவோம். உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த ஆவண படத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அருள் திரு மனோஜ் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன்.